மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் தமிழ் களஞ்சியத்தின் அன்பான வணக்கங்கள். இன்றைய குரூப் 4 தேர்வு மிக சிறப்பாக எழுதியிருப்பீங்க. அதில் தமிழுக்கான விடையை மட்டும் நம்ம இப்போ பார்ப்போம் வாங்க. கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி யோவான், நம்மளுக்கு தெரிந்த வினாதான் விடை தான். தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன் வளன். முத்தொள்ளாயிரம் காட்டும் போர்க்கால சிறப்புடைய நாடு. இதில் பாருங்கள், சோழநாடு பக்கத்தில் சேரநாடு, 1810 தான் சேரநாடு வரும், சரிங்களா. முத்தொள்ளாயிரம் வந்து சோழ நாடு. அடுத்து பாருங்கள், சேரி மொழியார். சேரினால நம்ம என்ன படிச்சிருக்கோம், பல்லு. நெல்லை மொழி சொன்னோமா இல்லையா, தொல்காப்பியர் வந்து புலனென மொழிப ஆனால் வச்சுக்கோங்க. அதே போல் சந்தி இலக்கியம், வாயில் இலக்கியம். தூதத்தானே சொல்லுவோம், வாயில் இலக்கியம் சொல்லுவோம், படிச்சுக்கணும் அந்த அது. பிறவினை சொற்களை கண்டறிக. அதில் வந்து பார்த்திங்கன்னா வருவித்தான் திருத்தினான், இதுதான் சரியானது. அடுத்து பாருங்கள், பூங்குழலி யாழ் மீட்டினாள், செய்வினை, சரிங்களா. இதைத்தான் நம்ம செயற்பாட்டை மாற்றோம்னே எளிமையை தான் கொடுத்துருக்காங்க, தன்வினை பிறவினை மாதிரி. இதில் வந்து செய்வினை. அடுத்து பாருங்கள், விடைக்கேற்ற வினா அமைத்தல். வணிக அறிவியல் முதலீட்டை பெறுவதற்கு என்ன வரும், எத்தகைய முதலீடு, அப்போ வணிகவியல் முதலீடு, சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா, திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பிய தமிழ் பயில தொடங்கினேன் என்று கூறியவர். அதாவது ரசிக எழுத்தாளர் இருப்பார் பார்த்தீங்கன்னா, டால்ஸ்டாய். அவர் வந்து ஒரு மேற்கோள் காட்டியிருப்பார். அதில் வந்து திருக்குறள் மேற்கோள் காட்டினது படிச்சிருப்பார் காந்தியடிகள். அதை படிச்சுட்டு தான் நான் திருக்குறள் படிக்கவே ஆசைப்பட்டேன்னு சொல்லுவார், யார், காந்தியடிகள். அடுத்து பாருங்கள், தமிழக அரசின் பாவேந்த நினைவு பரிசை பெற்ற முதல் பாவலர் யார், ஊமை கவிஞர் சுரதா. இதில் வந்து ஊமை கவிஞர்னு கேட்பாங்க, இது 2 சேர்த்து கொடுத்து இப்படி கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்கள், பகுத்தறிவு கவிராயர் கவிஞர் அப்படின்னு ஒரு என்ன வரணும், உடுமலை நாராயண கவிதா வரணும். இதில் பார்த்தீங்கன்னாக்கும் இது 3மே பொருந்தாது. சில நேரம் இது வந்து மேத்தாவை கூட சொல்லலாம். ஆனால் வந்து பகுத்தறிவு கவிராயன்றப்ப பின்னாடி ஒரு வினா அமைஞ்சிருக்கு, கவிராயரில் உடுமலை நாராயண கவி கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், வாழ்வினில் செம்மை செய்வோல் நெய்யே. தமிழ்தாய், பாண்டிச்சேரியில் வந்து தமிழ்தாய் வாழ்த்து பாடு யார், பாவேந்தர் பாரதிதாசன், சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா படமாட கோயில் பகவர் கொன்றில். இது வந்து 2 சேர்ந்து ஒரு சீர் தான், 3வது சீர் தான். இப்போ பார்த்தீங்கன்னா 1வது சீரும் 3வது சீரும் தான் ஒரே மாதிரி இருக்குது, மோனை, ரைட்டுங்களா. அப்போ 1 3, அப்போ நம்ம 1 2 இணை படிச்சிருக்கோம். 1 3 பொழிப்பு, 1 4 ஒரு, 1 2 3 கூலை. அப்போ நமக்கு எங்கன்னா வந்திருக்கு 1 3 வந்திருக்கு. அப்போ பொழிப்பு தான் மிக சரியான ஆன்சர். அடுத்து பாருங்கள், எத்தகைய வாக்கியம். பூக்களை பறிக்காது, இது 9th புக்கில் இருக்குது, கட்டளை வாக்கியம், அந்த கட்டத்திற்குள்ள அது. அடுத்து பாருங்கள், இமிழ் இசை, இமிழ் கூட்டல் இசை, இமிழ்கின்ற ஒளி, இமிழ்ந்த ஒளி, இமிழ்ந்த இசை, இமிழ்கின்ற இசை, இமிழும். இப்போ 3 காலத்தை சொல்கிறப்ப வினைத்தொகை நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். 2வது சொல் வந்து பெயர் சொல்லாக இருக்கும், படித்த மாதிரியே வந்தது. அடுத்து பாருங்கள், மல்லிகை சொல்லன், இதுதான் அவங்களுக்கு தெரிஞ்சது தான் பொருளாக பெயர். சங்க இலக்கியங்களுக்கு கரகாட்டம். கரகாட்டம்னா என்னது, குடக்கூத்து. யோக சமாதி. அப்போ யோகாவை பற்றி நம்மளுக்கு சொன்னவர் யார், திருமூலர் தான். இதை நீங்கள் படிச்சிருப்பீங்க. யோகா நம்ம வந்து இப்போ சொல்கிறோம், நம்ம எல்லாமே அவங்க வச்சாங்க, அவங்க சொன்னது கிடையாது. முதல் வந்து அந்த மந்திரம் தந்திரங்களை பற்றி சொன்னவர் யார், யோகாவை பற்றி எல்லாம் சொன்னவர் வந்து திருமூலர் தான் சொல்லுவார். அடுத்து பாருங்கள், வெட்ட வழியை கடவுளாக வழிபட்டவர் கடுவெளி சித்தர். இது 6th புக்கில் பழைய புக்கில் இருக்கும். இதில் அதே போல் கடுவெளி சித்தர் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம இதை கரெக்டெல்லாம் பாரதியார் வரமாட்டார், அகத்தியர் வந்து கிடையாது. அப்போ இவர் தான் அப்படியும் கூட கெஸ் பண்ணி நீங்கள் அடிச்சிருக்கலாம். இது வந்து வெட்ட வழி சித்தர் வந்து கடுவெளி சித்தர். அடுத்து பாருங்கள், பாடை மக்கள் என அழைக்கப்படுவர் யார், பழமொழி பேசும் மக்கள், மணிமேகலை நூல் சொல்லும். அடுத்து பாருங்கள், மணிமேகலை நம்ம உங்களுக்கு தெரிஞ்ச எளிமையான வினா. சீத்திரை சாதனை, சிலப்பதிகாரம் வந்து இளங்கோவடிகள், பெரிய புராணி சேக்கிழார், திருவிழாபுரம் பரஞ்சோதி முனிவர், பி ஆன்சர். அடுத்து பாருங்கள், முடிகேள வேந்தர் மூவருக்கு உரியது. இப்போ 12வது புக்கில் இருக்கும் எல்லாமே. அதாவது மூவேந்தர் காப்பியம், புரட்சி காப்பியம், இப்படியே ஒவ்வொன்றுக்கு பேர் இப்படி இந்த வரியை கொடுத்துருப்பாங்க. இது வந்து சிலப்பதிகாரம். அடுத்து பாருங்கள், ஓங்கு தன்பனை சூழ் நீபவனம். அப்போ நீபவனம்னு என்னது, கடம்பவனத்துன்னு சொல்லுவாங்க, சிவன் சொல்லுவார்ல அது. அப்போ கடம்பவனம். அடுத்து பாருங்கள், முல்லைப்பாட்டில் இருக்கும் இந்த வரி, நனந்தலை உலகம், அகன்ற உலகம், 10th புக்கில் இருக்குல்ல அது. அடுத்து பாருங்கள், பழமொழியை நிறைவு செய்க. மரத்தை இலை காக்கும். இது நம்ம திருமந்திரத்தில் உள்ள ஒரு பாட்டு வரி தான், இது திருமந்திரத்தில் இருக்கும். மரத்தை இலை காக்கும், மானத்தை பணம் காக்கும்னு. அடுத்து பாருங்கள், மோனை சொல்லை. இது வந்து குழப்பிட்டே இருப்பாங்க சில பேர், உயிரை சொல் காக்கும், மானத்தை மலை காக்கும், இப்படி. ஆனால் இதுதான் வந்து சரியான ஆன்சர். அடுத்து பாருங்கள், மோனை சொல். இது உங்களுக்கு ரொம்ப எளிமையானதான். நந்தவனம் நற்றமில்லா முதல் எழுத்து மோனை. அடுத்து பாருங்கள், மோனை பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல. இப்போ நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார், அது ஒரு உருண்டையாக இருக்கா, அது ஒரு ஓடிடும். அப்போ தடையின்றி நீங்கள் நினைக்கலாம், அது வந்து மடை திறந்த வெள்ளம் போல, அதுதான் தடையின்றின்னு வரும். ஆனால் இதுக்கு வந்து சரியானது வந்து ஒற்றுமையின்மை. புலமை பெருங்கடன் அழைக்கப்படுபவர் யார், ஊவேசா. அடுத்து பாருங்கள், காந்தியடிகள் தமிழகம் வந்த போதெல்லாம் அவரது மேடை பேச்சை பேசி மொழிபெயர்த்தவர் யாருன்னா திருவிக்கா. இது நம்ம ரிப்பீட்டட் கொஸ்டின். அடுத்து பாருங்கள், தமிழ் வடமொழியின்
மகள் என்ற அது தனிக்குடும்ப உரிய மொழி இந்த இதெல்லாம் சொன்னவர் யார்? கால்டுவெல். தாதாச எப்பயுமே பாருங்கள் முதலில் இருக்குன்னா அந்த வினா நல்லா படிச்சுக்கணும். தமிழ் இப்போ ஆண்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஆனால் படிச்சுக்கோங்க. 1969. அடுத்து பாருங்கள் நாடகக்கலையை மீட்டெடுப்பதே நம்ம குறிக்கோள். நான் முத்துசாமி. முத்துசாமி பற்றி 2 வினா கேட்டிருக்காங்க. நாடகக்கலை நான் முத்துசாமி அப்படி நான் வச்சுருக்கோம். அடுத்து பாருங்கள் பாரதியார் பாடிய பாடல் ஒன்றுனது குயில் பாட்டு எளிமையானது. வாழங்கி நீண்டு எழுந்த வலுவிறங்கி இது வந்து யார்? கவி காலமேகம். காலமேகம் இறை டபுளாக மீனிங்கில் பாடுவார் இல்லையா, அவர் தான் அது. அடுத்து பாருங்கள் சரியானதை கண்டறிய. மனோன்மணியத்தின் கிளைக்கதையில் சிவகாமியின் சரிதம் தான் வரணும். சபதம் இருக்குங்கன்னா கேட்டிருக்கு, சரியானதுன்னு கேட்டிருக்கு. இப்போ நீங்கள் ஒன்றை மட்டும் பார்த்தீங்கன்னா ஆன்சர் பண்ணிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே ஒன்று வந்திருக்கு. அனைத்துமே ஒன்று இருக்கா இல்லையா? அப்போ இதில் வந்து இது தப்பாயிடுச்சு. இங்கே சரிதம் வரணும், சபதம்னு கொடுத்துட்டாங்க. அப்போ உங்களுக்கு வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கிரேஸ் மார்க் கொடுக்கலாம். சரிங்களா? ஆன்சரை பார்த்து முடிவு பண்ணிக்கலாம். டிஎன்பிசி கொடுக்கக்கூடிய ஆன்சரை கண்டிப்பாக உங்களுக்கு இதில் ஒரு கிரேஸ் மார்க் 1 மார்க் கண்டிப்பாக கிடைக்கும், நீங்கள் எந்த ஆப்ஷன் போட்டிருந்தாலும். இது ரெஃபரன்ஸுக்கு +1 தமிழ் புக்கில் இருக்குது. மனோன்மணியை பற்றி படைப்பாளன் தன் கருத்துக்களை உணர்ச்சினோடனே நாடகத்தில் தான் உணர்ச்சி வசம் பேசுவாங்க, டயலாக் அப்படி நினச்சக்கூடாது. கவிதையை தான் சொல்கிறாங்க. சிறப்பு தமிழில் புக்கில் இருக்குது. அடுத்து பாருங்கள் மக்கள் கவிஞன் என்று பாடப்படுற பகுத்தறிவு கவிஞர் இந்த மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை, பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயணன் நம்ம ஏற்கனவே சொன்னோம் வந்தது. அடுத்து பாருங்கள் தவறான தொடரை தேர்ந்தெடுக்க. இந்தியாவின் முதல் பொது நூலகம் மும்பை கிடையாது, இது தவறு. கரை பொருனா மோதி. அப்போ கரையில் வந்து என்னது மோதுது. மோதினா பொருன்னா இப்போ மேடு மலைன்னு கூட வச்சுக்கிடுவோம் நம்ம, ரைட்டுங்களா? பொறுப்பிலே பிறந்து. அப்போ கரை பொருனது ஒரு மலை மோதி, அதில் போய் என்னது கரை வந்து அலை வந்து மோதுது. அப்போ 2ஆம் வேற்றுமை தொகை. கரையை மோதி, அப்போ 2ஆம் வேற்றுமை தொகை. அடுத்து பாருங்கள் புறநானூற்றின் சில பாடல் வரிகள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு. சில பாடல்னா இப்போ நம்மளுக்கு தெரியும், 2மே கேட்டு வச்சுக்காங்க பாருங்கள். இங்கே வந்து முழு பாடல் எல்லாமே ஜார்ஜ் எல்காட். அதே பாருங்கள் வளவனியவா வானூர்தி வந்து புறநானூறு. மனக்குரங்கு என்னும் சொல்லிற்கு இலக்கண குறிப்பு. மனக்குரங்கு மனமாகிய குரங்கு உருவகம். அடுத்து பாருங்கள் பொருந்தாத சொல் வந்து 6, இதுபுறம் கடலை குறிக்கிறது. அடுத்து பாருங்கள் பிழை திருத்தம். மயில் அகவும் குயில் கூவும் ஆந்தை அலரும். சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா வாழைப்பழ தோல் சருகி ஏழை கிழவன் வியாழக்கிழமை கீழே விழுந்தான். இங்கே வரக்கூடாது, இங்கே வரும், எழுவாயில் வருது, இதில் வருது. அப்போ மீதியில் போகிற பாருங்கள் இங்கே 2லேயும் வந்திருக்கு, இங்கே வராமல் இருக்குது. அப்போ இது 3 தவறு, ஏன் மட்டும்தான் சரியான பதில். திருவிருத்தம் நம்ம படித்தது நம்மாழ்வார் பற்றி இது. அடுத்து பாருங்கள் திருக்கேதார பதிகத்தை பாடியவர் சுந்தரர். மார்கழி திங்கள் திருமால் கோயிலுக்கு வீடுகளில் ஓதப்படுவது திருப்பாவை. ஆண்டாள் பற்றி படிச்சிருக்கோம்ல அது. தமிழ் பெருங்காவலர் தேவநாய பாவலர். காவலர் பாவனார். மரபு பிள்ளையில் பாருங்கள் இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர் கிடையாது, கூரை வேய்ந்தனர். சரிங்களா? இதுவும் 12ஆம் புத்தகத்தில் இருக்குது. பொருந்தாத சொல்லை கண்டறிக. இதில் பாருங்கள் செப்பல் ஓசை, துள்ளல் ஓசை, அகவல் ஓசை 3 பாவுக்குரியது. ஓங்கல் ஓசை வந்து இதில் இல்லை. சரிங்களா? அப்போ இது மட்டும் வித்தியாசம். பின்னாடி ஒன்று கொடுத்துருப்பாங்க, பார்த்துக்கலாம். எதிர்ச்சொல் ஊக்கம். ஊக்கத்துக்கு சோறு, மிக எளிமையானது. அடுத்து பாருங்கள் நீள் உழைப்பு என்பதை பிரித்து. பெரும்பாலும் கட்டளை நீங்கள் வந்து நீண்டன்னு கூட நீங்கள் சில பேர் குறிச்சிருப்பீங்க, அது சொல்லக்கூடாது. அதாவது கட்டளை சொல்லாத இருக்கணும், நீள். அப்போ நீர் கூட்டல் உழைப்பு. உடல் இது வந்து என்னது உடல் என்னது சொல்லுவோம், புள்ளி வச்செழுத்து, ரைட்டுங்களா? ஒற்றுன்னு சொல்லுவோம், ஒட்டிக்கிட்டே இருக்குது. அப்போ ஒரு உயிர் எழுத்து வந்து இது கூட சேருது. அப்போ உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு விதி. சரிங்களா? அப்போ இந்த உயிர் வந்து என்னது இந்த உடலில் போய் ஒன்றுது. அப்போ உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்ற விதிப்படி ஒன்றுதுன்னு சொல்கிறோம். உலகின் பல்வேறு பகுதியில் நடக்கும் நிகழ்வுகளை படமாக காட்டுவது இது செய்தி படம். இது பழைய புத்தகத்தில் இருக்குது. நீங்கள் பழைய இதில் உரைநடையாக முக்கியமாக படிச்சுக்கோங்க. ஏன்னா உரைநடை மட்டும் செய்யலாம் அப்படியே இருக்கும். பெரும்பாலும் உரைநடையில் மேற்கோள் இப்பெல்லாம் காமிச்சா அதெல்லாம் படித்து வச்சுங்க, பழைய புத்தகத்துலேருந்து கேட்டிருக்காங்க இது. அடுத்து பாருங்கள் தமிழ் மொழியின் நவீன இலக்கியத்தை தொடக்கத்திலேயே செழுமைப்படுத்தியவர் யார்? புதுமை பித்தன். சரிங்களா? அதுவும் 12ஆம் வகுப்பில் இருக்குது. தெருக்கூத்தை தமிழ் கலைகளின் முக்கிய அடையாளமாக உருவாக்கியவர் யார்? நான் முத்துசாமி. இதுவும் அதே தான். தெருக்கூத்து ஏற்கனவே ஒன்று படித்தோம் இல்லையா, அதே போல். அடுத்து பாருங்கள் காந்தியடிகள் பெற்றோரிடம் அன்பாக நடந்து கொள்ள. பெற்றோர் அன்பாக நடக்கணுன்றதுக்கு ஏன் சிரவண பிதிர்பத்தியை வந்து நாடகத்தை பார்த்து படிப்பார். இது ஒன்று மாறிவார். அரிச்சந்திரனார் வந்து உண்மை பேசுன்றது முடிவுக்கு வருவார். யார்? காந்தியடிகள். அப்போ இதுக்கு சரியான பதில் வந்து சிரவண பிதிர்பத்தி தான் சரியான பதில். இதுவுமே பார்த்தீங்கன்னா ஓல்டு புக்கில் இருக்குது. சரிங்களா? 15 கீழ்கணக்கு படித்தோம் இல்லையா, 18. அடுத்து பாருங்கள் இனியவை 40. ஒரு கொஸ்டின் எப்பயுமே என்ன பண்ணுறாங்க, ஆசிரியர் பேர் கேட்குறாங்க, போதஞ்சேந்தனார். அடுத்து பாருங்கள் பூவையும் குயிலும். பூவைன்னு நாகனவாய் பறவை தான் பூவைன்னு சொல்லுவாங்க, பாட்டு வரின்னு எடுத்துருக்காங்க. உத்தரகாண்டம் எழுதியவர் யார்? ஒட்டக்கூத்தர். இது அடிக்கடி கேட்டுக்கே இருக்காங்க. அடுத்து பாருங்கள் வாய் என்ற வேர் சொல்லின் வினை முற்றுதுன்னு கேட்குறாங்க. அப்போ என்ன ஒரு வந்தால்
வந்து ஊன வினையச்சம் வீயை மாற்றலாம், வந்த ஆன பெயரச்சம், வந்தவர் வினையாளனை பெயர் சுருக்கம் இல்லையாது. அடுத்து பாருங்கள், ராமன் வந்தான் எழுவாய் பயனிலை மட்டும் வந்தது, அது எழுவாய் தொடர். அடுத்து பாருங்கள், ஓர் அடியில் முதல் 3 4. அப்போ நாங்கள் நம்பர் போட்டு பார்த்துக்கணும். எப்பயும் 1 3 4. அப்போ முதல் எழுத்து அளவுத்து நிற்க, இரண்டாம் எழுத்து ஒன்றி வர துறப்பது. அவன் ஏற்கனவே ஒரு வினா பார்த்தோம்லையே, அதே போல தான். அப்படின்னது இது வந்து மேற்கதுவாய். அப்போ 1 3 4 வந்தாலும் என்னது மேற்கதுவாய் எதுகை தான் வரும். சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா மைக்கேல் ஆல்ட்ரிச் இணைய வணிகம், இதை ஒன்றை வச்சு நீங்கள் ஆன்சர் போட்டலாம். முதல் தான் சரியான பதில். இதில் 2 போட்டுக்கோங்க. முதலுக்கு இந்த இதை வச்சு நம்ம ஆன்சர் திருத்தலாம். அடுத்து பாருங்கள், தமிழ் பதிப்புலகின் தலைமகன் சிவை தாமோதனார். அடுத்து பாருங்கள், இதில் வந்து ராஜாஜி வந்து தலைமை வகிக்க மாட்டார். அடுத்தது வந்து என்னது காப்பம், தலைநீரை காப்பம்ன்றது சரி. அப்போ 2 மட்டும் சரி. திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள திருவள்ளுவர் தவக்கோலத்தை என்ன சொல்கிறாங்க, இளங்கு மன்னர் தான் சொல்கிறார். இளங்கு மன்னர் அடிக்கடி வினாக்கு தெரிஞ்சது தான். ராஜராஜ சோழனுக்கு கோயில் கட்ட வேணும் என்ற ஆர்வத்தை தூண்டப்பட்ட கோயில் இது ராஜசிமேஸ்வரன் கோயில் தான். அடுத்து பாருங்கள், அகர வரிசைப்படுத்துக. இதில் வந்து இந்த 2 தான் உங்களுக்கு குழப்பமாக இருக்குது. நான் செய்யும் நல்குவர் பொழிக்கும் போத்து. அப்போ என்ன, இதுக்கு வந்து ஆன்சர் வந்து சி தான் சரியான பதில். அடுத்து பாருங்கள், தா என்ற வேர்ச்சொல். இது நம்ம ஒரு அட்டவணையாக நம்ம 12வது கையேடில் கொடுத்துருக்கேன். நான் ஒரு அட்டவணையில் எல்லாமே வந்துடும். வேர்ச்சொல், வினையாளன் பெயர், பெயர்ச்சொல், வினையச்சம், பெயரச்சம் எல்லாமே வந்துடும். அதுக்குள்ளே நம்ம அந்த அட்டவணை படித்தாலே போதுமானது. அப்போ தா என்பது என்னது, வேர்ச்சொல் வந்து வினையாள அணையும் பெயர். வந்தவர், தொழுதவர் படித்தோம்ல இருந்தது. வேர்ச்சொல்லை தெரிவு செய்க. மலர் வீட்டுக்கு சென்றால். சென்றால் என்பதில் வேர்ச்சொல் என்னது, வேர்னா அடின்னு அர்த்தம். ஒரு செடியில் எப்படி அடி இருக்கோ, அப்போ ஒரு சொல்லுக்கு அடி சொல்லினது செல். சென்றால் அது கட்டளை சொல்லாதான் இருக்கும். நான் வச்சுருக்கேன். வேர் சொன்னாலே ஒரு மரத்துக்கு, ஒரு மரம் இருக்குன்னா எப்படி அடியில் இருக்குது வேர், அதுபோல் ஒரு வார்த்தைக்கு வேர் வந்து அடிச்சொல். அடிச்சொல்னு சொல்லுவாங்க, வேர்ச்சொல்னு சொல்லுவாங்க. அது எப்படி இருக்கணும்னு பெரும்பாலும் கட்டளை சொல்லாதான் இருக்கும். அப்போ செல். அடுத்து பாருங்கள், ஒளி வேறுபாடு வந்து சரியான பொருளை அறிதல். சூழ். அப்போ இந்த சூழ்னா சூளுரைத்தல், சபதம் செய்தல். அப்படி நான் வச்சு இதை எடுத்துடலாம். அடுத்து பாருங்கள், பிழையற்ற தொடரை கண்டறிக. இதில் வந்து சரியான பதில் இந்த முதல் தான், புலவர். அப்போ அவரை வந்து என்ன பண்ணுறோம், நம்ம வந்து பெருமைப்படுத்தும் விதமாக பெரியவர் சொல்கிறனால இருளை முடிஞ்சிருக்கு. அப்போ இதுதான் சரியான பதில். மற்றெல்லாம் பாருங்கள் மாறி இருக்கும். இங்கே புலவர்னு இருக்குது, தந்ததுன்னு அக்கறைன்னு இருக்குது. இங்கே பன்மையில் இருக்குது, இங்கே பன்மையில் இருக்குது. ஆனால் புலவர்கள்னு வராது. இங்கே இருனே வந்துடும். பொதுவாகவே சொல்லிடுவாங்க. அதனால தான் இங்கே ஆண் பெண் மாறி இருக்குது. பாருங்கள், பால். இங்கே பால் மாறி இருக்குது, இங்கே பன்மையில் இருக்குது. அடுத்தது நான் +2 ஓல்டு புக்கில் தான் எடுத்துக்கேன். கடைசி பக்கத்தில் இருக்குது பழைய புக்கில். திருவங்கத்தின் நாயக்க மன்னர் மற்றும் அவரது பட்டத்தரசி உருவங்கள் கம்பீரமாக எப்படி 4 அடியில் யானைத்தனத்தை வச்சு செஞ்சுருப்பாங்க. அடுத்து பாருங்கள், இது வந்து இது 12th புக்கு பண்டையாள பள்ளிக்கூடத்துலேருந்து இருக்குது. தெரிந்து தெளிவுன்னு ஒரு அட்டவணை இருக்கும், அந்த கடத்துலேருந்து எடுத்திருக்காங்க. அச்சராபியாசம் என்னது, எழுத்து பயிற்சி. அசராம் எழுதுகிறாங்க. அதே போல் வித்யாபியாசம்ன்றப்ப கல்வி பயிற்சி. வித்யாரம்பம், ரம்பம்னா ஆரம்பம், அப்போ ஆரம்பிக்கிறவர். அப்போ கல்வியினுடைய தொடக்கம். சீதாவில் பார்த்தீங்கன்னா அந்த எழுதக்கூடிய மடலுக்கு பேர் தாளை மடல். இது 4வது ஆன்சர் தான் சரி. அடுத்து பாருங்கள், எனக்கு வறுமையுண்டு மனைவி தேவனாய பாவனர். அடுத்து பாருங்கள், பயனில்லாத கலநிலத்துக்கு ஒப்பன. கலநிலம்னது கல்லாதவர். திருக்குறளில் வழியில் துன்பப்படுபவர். யாகாவராயன் குரலுக்கு பார்த்தீங்கன்னா அதில் நாவை காக்காதவன் துன்பப்படுவர், பேசிப்பட்டு அலல் புறம்ல அது. அடுத்து பாருங்கள், நச்சப்படாதவன் செல்வம். இதில் வந்து தட்டுன்னு என்ன முடிஞ்சிருக்கேன். அப்போ தட்டுனால இந்த ஓமேனி. இதில் இல்பொருள் ஓமேனி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துங்க. அப்படி கொடுத்தா நம்ம என்ன ஃபுல்லாக பொருளாக படிக்கணும். அப்படி கொடுக்கலன்றப்ப தட்டுன்றதை வச்சு நம்ம ஓமேனின்னு சொல்லிடலாம். அடுத்து பாருங்க, ஔவையாருடைய பாட்டில் யானை குரலில் தான் வரும். நம்ம அந்த குரலை பற்றி குறுக தரித்த குரல் 7 கடலை புகட்டின்னு வரும்னு ஒரு பாட்டு வரையாது. நல்வழின்னு இருக்கும், இங்கே நன்னறின்னு இருக்காது, வராது. வெற்றி வேர்க்கு இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது, அருங்கச்சப்பம். அப்போ யானை குரல் தான் என்னது, ஔவையாருடைய பாட்டு வரையாக வரலாம். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கும், குந்தி தின்றால். குந்தினா உட்காந்து அமர்ந்து. அப்போ குந்தி தின்றால் குன்றும் கரையும். ஒரு மலையை கூட நம்ம இருந்து சாப்பிட்டா திந்துருமா இல்லையா? தான் உழைக்காதவன் செல்வம். அந்த உழைக்காத செல்வம் எப்படி இருக்கும், அழிஞ்சிடும். உட்காந்துன்னா உழைச்சா தானே கூட்டிகிட்டே போகும் பொருள். அது அகர வரிசைப்படுத்துக. இசைக்கருவியின் பெயர்களை அகர வரிசைப்படுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா இது பூராமே உயிர்மை எழுத்தாக இருக்குது. இது ஒன்று மட்டும்தான் இருக்குது உயிர் எழுத்தாக இருக்குது. அப்போ எளிமையாக அந்த ஒன்று மட்டும்தான் உயிர் ஆரம்பிக்குது. அப்போ அதாச்சும் ஈஸியாக முடிச்சிடலாம். அன்னொன்று கடினமாக கேட்டிருக்காங்க, பார்த்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, கீழ்காணும் சொல் வழக்கினை வரிசைப்படுத்துக. நாகரம் கருதி மறைமுகம் குறிப்பிடும் இடக்கர அடக்கல். ஆமாம், இது வந்து அது சரி. இதில் பாருங்கள், மங்களமாக அமங்கலமான சொல்லத்தான் மாற்றி மங்களமாக சொல்லுவோம். அப்போ இதுதான் தவறு. அப்போ 1 சரி, 3 சரி, 2 மட்டும் தவறு. அடுத்து வெண்பா. நம்ம ஏற்கனவே சொல்லுங்கள், அடிக்கடி நம்ம வீடியோவில் ஒத்த சுருக்கம் போகிறது. அப்போ என்னது செப்பலோசை சொன்ன மாதிரி ஆசிரியப்பா அகவலோசை உள்ளது.
ரைட்டுங்களா. வஞ்சா தூங்கின்னு சொன்னால் தூங்கல் ஓசை வஞ்சிப்பா. துள்ளல் ஓசை வந்து கலிப்பா வந்து துள்ளல் ஓசை. அடுத்து பாருங்கள் பொருத்தமான பொருளை தேர்வு செய்யலை முல்லைப்பாட்டு. நப்பூதனார். காசிக்கான வந்து அதிவீர ராமபாண்டிய. சிலப்பதிகாரம் வந்து இளங்கோவடிகள். காலக்கணிதம் வந்து கண்ணதாசன். ரெண்டாவது பதில் சரியானது. அடுத்து பாருங்கள் விடைக்கேற்ற வினா அமைக்கணும். மீனாட்சி சுந்தரம் தலபுராணங்கள் பாடுவதில் சிறந்தவர். பாடுவது அப்போ இது 6 பாடுறதுன்னு சொல்கிறோம். தலபுராணங்கள் பாடுவதில் சிறந்தவர் யார்? இது புத்தகத்தில் இருக்குது. அடுத்து பாருங்கள் செந்தமிழ் என்பது செம்மை கூட்டல் தமிழ். மை வகுதான் மையம் என்னது பண்புத்தொகை. உங்களுக்கு எளிமையானது அது தெரியும். காவிய தரிசனம் இது +2 இருக்குது. முதல் இயல்லே இருக்கும். நூல்வெளியில் கொடுத்துருப்பாங்க. தண்டி எழுதியிருப்பார்ல அது. அப்போ காவிய தரிசனம் வந்து தண்டி அலங்காரம். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார். திருக்குறள்லேருந்து எடுத்திருக்காங்க. ஆசியாவிலே மிக பழமையான நூலகம் நம்ம ஏற்கனவே படித்தோம் பார்த்தீங்களா. இது தப்புன்னு கொடுத்துருந்தோமாங்க. இந்தியாவின் பொது நூலகம் எங்கே இருக்குது? திருவனந்தபுரம். அது மும்பையில் கொடுத்தா அது தவறு. அடுத்து பாருங்கள் இதில் ஆசியாவிலே மிக பழமையானது கேட்டால் தஞ்சை சரஸ்வதி மகால் தான் பழமையானது. அடுத்து பாருங்கள் மஞ்சகாமலைக்கு எதாமல் ஏற்கனவே படித்ததான். கிளாநிலை கீழ்காய் நிலை கீழ்வாய் நிலை எல்லாமே 3மே சரி. அடுத்து பாருங்கள் உப்பள தொழிலாளர் உவர்ப்புன்னு கரிப்பு. ரைட்டுங்களா. ராஜகிருஷ்ணனுடைய படைப்பில் படிச்சிருப்போம். அடுத்து பாருங்கள் தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றிய தமிழ் படைப்பாளர் யார்? சிங்காரம். முத்துராமலிங்க தேவரை தேசியங்காத்த செம்மன் பாடினோடு திருவிகா. எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான். அடுத்து பாருங்கள் ஐயன் ஓரல் தோறுமொழியின் பொருள். ஐயன்னு அரசன் கிடையாது. கோண்டா தான் அரசன். ஐயன்னது தலைவன். அடுத்து பாருங்கள் ஃபிக்ஷன். இது நம்ம 12th முதல் இயல்லே இருக்குது. 1வது இயல்லே பின்னாடி கலைச்சொல்னு 1 5 6ன்னு கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு இயல்லையும் அதில் முதல் இயல்லே இருக்குது. 12வது வகுப்பில் ஃபிக்ஷன் என்னது புனைவு. இந்த விட 12வது வகுப்பில் அதிகமாக எடுத்திருக்காங்க. பழைய புக்கில் 1 புதுசில் நிறையாவே இருக்குது. அடுத்து பாருங்கள் கத்தும் குயில் ஓசை. கத்தாது குயில் வந்து ஒன்று கூவும். அப்போ இது வந்து மரபு வலு. ஒரு வேலையை தொடர்ந்து செஞ்சால் அதானது மரபு. அதை செய்யலைன்னா அது மரபு வலுனாலே குற்றம். அடுத்து பாருங்கள் மணிமொழி கோவை அடைமொழியாக குறிப்பிடப்படும் நூல். மணி மணி வருதா. மொழி முதுமொழி. கோவை ஆசார கோவை. அப்போ முதல் ஆன்சர் தான் சரியானது. இல்லை அதிகமாக வந்து எவ்வளோ மதிப்பெண்றது உங்கள் மதிப்பெண்ணை வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்தடுத்த தேர்வுக்கு நீங்கள் தயாராகுங்க. குரூப் 2 குரூப் 1ங்களாம். இதை பற்றி கவலைப்படாதீங்க. எத்தனை மார்க் எடுத்தாலும் அடுத்ததில் பார்த்துக்கலாம். நன்றி, வாழ்த்துக்கள்.